இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த நிகழ்ச்சியில பங்கு சந்தை ஆலோசகர் சொல்ற கருத்துக்கள் பங்குகள் பற்றிய ஒரு சிறிய புரிதலுக்காக மட்டும்தான். எந்த ஒரு பங்கு சந்தை ஆலோசகராலையும் 100% மார்க்கெட்டையோ பங்குகளை பற்றியோ கணிக்க முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுற கருத்துக்களை வச்சு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. ஆக்சிஸ் பேங்க்ல தான் வந்து மோர் தென் 80% ஆஃப் எம்எஃப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் போது பிரைவேட் பேங்கிங் ஒன்று கிடைக்கும் போது ஆக்சிஸ் பேங்க் தான் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பெட்ரோல் அண்ட் டீசல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆட் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் ஃபியூவல் வரப்போகுது, இவி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரிஸில் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதில் வந்து பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சம்பர்தனா மதர்சன். சீலாஃபோம் பொறுத்த அளவுக்கு வந்து மார்க்கெட் கேப் நிறைய இருக்குது அண்ட் பிஸ்னஸும் வந்து அவங்களுக்கு ருட்டீனாக இருந்துகிட்ருக்கு. அதனால் சீலாஃபோமை வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ட் பர்சனல் ப்ராடக்ட்ஸில் வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன், சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். எப்போவுமே வாரம் நம்ம பார்க்குற மாதிரி முதல்ல வந்து நிஃப்டி வீக்லி ஐடியா, பேங்க் நிஃப்டி வீக்லி ஐடியா, ஐடி வீக்லி ஐடியா வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட். இங்கே டிஸ்கஸ் பண்ணுற எல்லா ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டைசஸோட லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஓன் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். பிகாஸ் நம்ம சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கிறதால சார்ட்டை வச்சு நம்ம எதுக்கு இதிலலாம் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது, எந்தெந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும், எந்தெந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்ன்றதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம வந்து இங்கே உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இந்த ஒரு பேஸை மட்டும் வச்சு யாரும் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி நம்ம நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் எப்படி இருக்கும்ன்றது பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,813. வரும் வாரங்களில் ரெசிஸ்டன்சஸ் எங்கே இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 24,000, 24,300. சென்ட்ரல் லைன் 23,800, சப்போர்ட்ஸ் 23,700 அண்ட் 23,400. ஸோ இதுதான் வந்து வரும் வாரத்தில் நிஃப்டியோட லெவல்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுன்றது வந்து சார்ட்டில் இண்டிகேட் பண்ணுறது. அடுத்தது பேங்க் நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது 51,311. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 51,700, 52,100, 52,300. சென்ட்ரல் லைன் 51,400. சப்போர்ட்ஸ் ஆர் 50,900, 50,450, 50,200. நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆகிருக்கிறது லாஸ்ட் வீக் 43,721. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 44,200, 44,650, 45,000. சென்ட்ரல் லைன் இஸ் 43,800. சப்போர்ட்ஸ் ஆர் 43,200, 42,800 அண்ட் 42,500. அண்ட் இப்போ வந்து நிஃப்டி பொறுத்தளவு கொஞ்சம் டீப்பாக சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்மளோட நியூஸ் கஃபே சேனல் வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி சார்ட்டை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஏன்னா நிஃப்டி சார்ட்டை வந்து டீப்பாக ரீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கணிக்க முடியும். எப்போவுமே வந்து மார்க்கெட் விழுந்துட்டுருக்குன்னா ஒரே அடியாக வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கக்கூடாது. மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கும்போது ஒரே அடியாக வந்து டாப்புக்கு போய்டுன்ற மாதிரியும் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு லெவலாக பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அடுத்தடுத்த டார்கெட்ஸ் என்ன, அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ் என்ன, அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன் சார்ட் பேசிஸில் நம்ம வந்து ரீட் பண்ண தான் பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சார்ட்டை வந்து இதில் பிளாட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம நியூஸ் கஃபேயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டை வந்து காமிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும். நான் டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இப்போ பார்த்துருங்க. நீங்கள் 22 நவம்பர் வீக்லி அந்த வாரத்துக்கு உண்டான லோ வந்து 23,263.15, அதாவது 23,263.15. அதுதான் வந்து லோயஸ்ட் லோ, நவம்பரில் வந்த லோ. அங்கேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த லோக்கு மேலே சப்போர்ட் எடுத்தது உங்களுக்கு வந்து அரவுண்டு 24,800க்கு ப்ளஸ் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் வந்து இப்போ வந்து 20 டிசம்பர் வீக்லி லோ, அதாவது இப்போது 20ஆம் தேதி லோ வந்து பார்த்திங்கன்னா 23,537.
23,537 வந்து ஒரு லோ. ஸோ ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் வீக்லி லோ இருக்குது இல்லைங்களா, அது வந்து 23,263 அந்த ஜோனுக்கு வந்து வரல. 23,537 வந்து 20th டிசம்பர் வாரத்தில் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது. நம்ம இப்போது சொன்ன மாதிரி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 23,813 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 23,537 தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். அந்த சப்போர்ட் உடைந்தால் 22,263க்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ 22,263 பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வில் ட்ரை டு ரீச் 22,800. ஸோ இப்போ மார்க்கெட் கீழே விழுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியணும் 23,537 முதல்ல ஆன் வீக்லி க்ளோஸ் பேசிஸில் பிரேக் ஆனால் மட்டும்தான் ஃபர்தர் டவுன் சைட் போகணும். சப்போஸ் 23,537க்கு கீழே போகாமல் மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் வந்து இட் வில் ட்ரை டு ரீச் 24,100 to 24,400 லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை வந்து நம்ம வந்து சார்ட்டில் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவையும் வந்து நீங்கள் சார்ட்டை வந்து ஆன் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வந்து ரொம்ப கிளியராக கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பிளைண்டாக மார்க்கெட் விழுன்றதுக்கும் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்தந்த ப்ராபபிலிட்டி பிரேக் ஆனதான் மார்க்கெட் விழும், இந்தந்த ப்ராபபிலிட்டி பிரேக் ஆகலைன்னா மார்க்கெட் மேலே போகும், மார்க்கெட் மேலே போகும்போது எங்கெங்கெல்லாம் டார்கெட் போகும், அது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட சேர்த்து டேட்டாஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸையும் வச்சு பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி எந்த சைடு மூவ் ஆகுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு தகுந்தப்போல் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் ஆன் அனலைசிங் இண்டைசஸ். அதே மாதிரி தான் ஸ்டாக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீக்லியில் வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. இப்போ வந்து எப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பிகாஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டுருக்கு. எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம், எந்த பர்டிகுலர் செக்டாரில் எந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படியெல்லாம் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து பிளான் பண்ணி வைக்கணும். அதுவாக தான் ஒரு சின்ன வியூ கொடுக்குறேன். இதுக்கு ப்ரைவேட் பேங்கிங் பொறுத்தளவுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது ஆக்சிஸ் பேங்க். ப்ரைவேட் பேங்கிங் பொறுத்தளவு ஏன் ஆக்சிஸ் பேங்க்னால் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்கிங்கில் ஆக்சிஸ் பேங்க் தான் நிறைய ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆக்சிஸ் பேங்க்கில் தான் வந்து மோர் தென் 80% ஆஃப் எம்எஃப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் போது ப்ரைவேட் பேங்கிங் மூவ்னு ஒன்று கிடைக்கும் போது ஆக்சிஸ் பேங்க் தான் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அதனால் வந்து ஆக்சிஸ் பேங்க்கை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவில் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபர்தராக எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும், எல்லாம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னும் போது நெக்ஸ்ட் நீங்கள் 2 to 3 years நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ப்ரைவேட் பேங்கிங் பொறுத்தளவு ஆக்சிஸ் பேங்க். அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது இன்டெலெக்ட் டிசைன்ன்றது ஒரு ஈக்விட்டி. ஸோ இவங்களோட ஒர்க்கு ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்கிங்கோட KYC எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம பேங்கிங் நம்மளே வந்து அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் சார் உங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் KYC இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் வந்து அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணி விடுவோம், அப்போ தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ உடனே KYC கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் KYC கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேங்கிங் செக்டாரில் இருக்கிற இந்த பேக் ஆஃபீஸ் ஒர்க்குன்ற மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்ட் டிசைன்ற கம்பெனி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 to 3 yearsல பேங்கிங் செக்டார் பிக்கப் ஆக போகுதுன்னா ஐடியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்டெலெக்ட் டிசைனுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்து ஆட்டோ ஆன்சிலரிஸ் பொறுத்தளவு சம்வர்தனா, மதர்சன். இப்போ வந்து ஆட்டோ ஆன்சிலரிஸ்ன்ற போதே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஆட்டோவில் வந்து இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பெட்ரோல் அண்ட் டீசல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆட் ஆகிருக்கு, தென் ஹைட்ரஜன் ஃபியூவல் வரப்போகுது, EV ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரிஸில் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதில் வந்து பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சம்வர்தனா, மதர்சன்.
இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எது டிவிஎஸ் எடுத்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் இருக்கிற ஈவியில் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரிஸ் வந்து சப்ளை பண்ணுறவங்க சம்பர்தனா, மதர்சன் சுமி. ஸோ இதில் வந்து இப்போ வந்து அடிஷ்னல் இது என்னென்னா, இது இன்ஃபர்மேஷன் தான், இது வந்து கிளியர் இது கிடையாது. இதில் வந்து டெஸ்லாலாம் இனிமேல் மார்க்கெட்டுக்கு வரப்போகுதுன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்லாலாம் வரப்போகுது, அதனால் டெஸ்லாலாம் வந்தால் வந்து மார்க்கெட் வந்து எங்கேயோ போகும், ஈவி மார்க்கெட், அது மாதிரியெல்லாம் நம்ம பேசுகிறதால இந்த ஆட்டோ ஆன்சிலரிஸில் சம்பர்னா, மதர்சன் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் டெஃபினட்டாக. ஏன்னா அதுவும் இப்போ ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல ப்ராபபிலிட்டி இருக்குது. ஹவுஸ்ஹோல்டு பர்சனல் ப்ராடக்ட்ஸில் செலக்ட் பண்ணியிருக்கிறது சீலாஃபோம். சீலாஃபோம் என்ன அட்வான்டேஜ்னால், அதில் வந்து மேட்ரஸஸ் உங்களுக்கு தெரியும், நம்பர் 1 இது வந்து பார்த்திங்கன்னா சீலாஃபோம் தான். ஸோ சீலாஃபோம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவைலபிள் அட் வெரி வெரி வேல்யூவேஷன் ப்ரைஸ், ரொம்ப கீழே அவைலபிள் ஆகுது. ஸோ இதில் வந்து சீலாஃபோம் பொறுத்த அளவுக்கு வந்து மார்க்கெட் கேப் நிறைய இருக்குது அண்ட் பிஸ்னஸும் வந்து அவங்களுக்கு ருட்டீனாக இருந்துகிட்ருக்கு. அதனால் சீலாஃபோமை வந்து நம்ம ஹவுஸ்ஹோல்ட் பர்சனல் ப்ராடக்ட்ஸில் வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அடுத்து ரியாலிட்டியில் வந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வேல்யூபிள் இதில் தான் இருக்குது, 110 அந்த மாதிரி தான் வந்து அந்த ப்ரைஸே இருக்குது, 100 to 110 தான் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு நம்ம அக்குமுலேட் பண்ணும்போது அதோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் போதும், ஆல்ரெடி ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூமில் தான் வந்து போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய விற்றுருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா ரியாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா நமக்கே தெரியும், எந்தெந்த ஊரில் நம்ம இருந்தாலும் அதை சுற்றி இருக்கிற தூரமான இருக்கிற ஊர்லலாம் நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து வந்துருப்போம் சின்ன வயசில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போதைக்கு பெரிய கம்பெனி, ப்ரைஸிங் வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரைட்டான லெவல்ஸ், கீழே வந்தாலும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும். ஸோ ரியாலிட்டி பொறுத்தளவு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் எடுத்துக்கலாம். என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முத்தூட் கேபிட்டல் வந்து ஒரு வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்குது. முத்தூட் கேபிட்டலை நீங்கள் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். கெமிக்கல் மேனுஃபேக்சரர் பொறுத்தளவுக்கு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி க்ளீன் சயின்ஸ் த பெஸ்ட் ஈக்விட்டி. க்ளீன் சயின்ஸை வந்து நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 2 to 3 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் எந்த வால்யூமில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை 3 to 4 டைம்ஸாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வச்சிங்கன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் ஹை. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு மீடியம் டேர்ம் ஐடியானா நீங்கள் ஒரு 6 months ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த கம்பெனி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்கோம். தட் இஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேவயானி இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி செலக்ட் ஆகிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 193. நம்ம 193லேயே கம்ப்ளீட் கேபிட்டலுக்கெல்லாம் வாங்கக்கூடாது. இதுவும் கொஞ்சம் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஹோல்ட் பீரியட் வந்து 3 to 6 months சொல்லியிருக்கோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ண தான் ட்ரை பண்ணணும். அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஃபார் ஹோல்டிங் 3 to 6 months நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ணணும். அகெயின் இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஐடியாவும் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. அண்ட் அகெயின் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் நீங்களாக இண்டிவிஜுவலாக ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி பார்த்து எது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ, இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எது பெட்டர்னு பார்த்து வாங்க, ட்ரை பண்ணுங்கள். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.